ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச சூரோஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஏன்டா இந்த ரெசிபி நம்ம எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வாங்க அது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 1.25 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதே இதில் நம்ம ஒரு 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிம்மிலே வச்சிடலாங்க. சிம்மில் வச்சு நல்லா அதில் கட்டி விழாமல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இப்படி தான் இருக்கும், என்னடா கட்டி கட்டியாக ஆயிடுச்சேன்ற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம அதை பிளெண்ட் பண்ண நல்லா சாஃப்டாக நமக்கு ஒரு டோ கிடைக்குங்க. ரொம்ப பட்டரியாக இருக்கும். நீங்கள் அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்தமாரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலா வச்சு நம்ம பண்ண நல்லா ஒரு சாஃப்டான ஒரு டோ நமக்கு கிடைச்சிடுங்க. இதில் ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி ஆட் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. இதுதான் கரெக்டான பதம். நல்லா சாஃப்டாக நமக்கு அந்த டோ கிடச்சிடுச்சு. என்ன தான் அந்த டோ பட்டரியாக சாஃப்டாக இருந்தாலும் என்னால் அதை புளிய முடியலைங்க. அதனால் என்னோடய ஹஸ்பண்டோட ஹெல்ப்பால் தான் என்னால் இதை பண்ண முடிஞ்சுது. அவர் ஒரு பக்கம் பிழிய நான் அந்த ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நம்ம பிளேட்டில் இந்தமாரி கட் பண்ணி வச்சு கூட போட்டுக்கலாம், இல்லைனா டைரெக்டாக கூட நம்ம போட்டுக்கலாம். டைரெக்டாக நான் ஏன் போடலைன்னா, சம்டைம்ஸ் அந்த ஆயில் ஹீட்டால் நம்மளால் பண்ண முடியாது, இல்லைன்னா நம்ம மேலே தெரிக்கும் போடும் போது. அதனால் நான் பிளேட்டில் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் டைரெக்டாக இதுமாரி ஆயிலில் போட்டு காமிச்சிருக்கேங்க. ஸோ இதை ஒரு மீடியம் ஹீட்டான ஆயிலில் தான் இதை நம்ம பண்ணணும். ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகணும். ஸோ அதிகமாக வச்சிட்டோம்னா கண்டிப்பாக வெளியில் மட்டும் அப்படியே கருகிடும், உள்ளே அப்படியே இருக்குங்க. ஸோ இதை நம்ம டைம் எடுத்து கொஞ்சம் நேரம் விட்டு தான் நம்ம இதை குக் பண்ணணும். இந்த ரெசிபி எனக்கு ஏன் தோணுச்சுன்னா, என் பையன் கேட்டால் மம்மி சூரோஸ் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னால், சரி நம்ம எப்பயுமே வெளியில் தானே ஆர்டர் பண்ணுறோம், ஒரு வாட்டி நம்ம இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினச்சி பண்ணங்க. இதுக்கு நான் வெளியிலே வாங்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அது பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆச்சுங்க. சரி, இப்போ இந்த சூரோஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு பவுலில் ஐசிங் சுகர் வித் சின்னமன் பவுடர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சூரோஸை அதில் போட்டு நல்லா டாஸ் பண்ணால் நம்மளோட அந்த சூப்பரான எக்லெஸ் சூரோஸ் ரெடிங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நீங்களும் பிள்ளையறதுக்கு கஷ்டப்பட்டீங்களா, இல்லை ஈஸியாக ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த எம்மியான சூப்பரான சூரோஸ் ரெடி. வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.